ஒரு எக்ஸாம்பிளுக்காக 8Aங்கிறதே வச்சுக்குவோம். இதை டைப் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் கன்வெர்ட் அண்ட் காப்பி அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் வந்து கன்வெர்ட் ஆகி இங்கேயும் டைப் ஆகிடும், நம்ம கிளிப் போர்ட்லேயும் காப்பி ஆகிடும். அதனால் இங்கே கன்வெர்ட் அண்ட் காப்பி கிளிக் பண்ண உடனே நம்ம இங்கே வந்து டேரெக்டாக 8A இது இங்கிலீஷ்க்கு இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து ஜென்ரேட் ஆன டெலிட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது காப்பி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ இங்கே வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். அந்த அவுட்புட்டை காப்பி பண்ணி இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl+C இல்லை Ctrl+X கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணால் பூம், அவ்வளோதான். உங்களுக்கான சொல்யூஷன் இவ்வளோதான் guys. சொல்லுங்கள் காய்ஸ், அதிரே மாஜி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆதார் அட்ரஸ் அப்டேட்டில் நம்ம டோர் நம்பரை என்ட்ரு பண்ணுற போது நம்ம இங்கிலீஷில் இருந்து நம்ம டோர் நம்பரை சிம்பிளாக என்ட்ரு பண்ணிடுவோம். அந்த டோர் நம்பருக்கான தமிழ் என்ட்ரி பாக்ஸில் வந்து நம்ம டோர் நம்பர் ஃபில் ஆகிறப்போ என்ன ஆகும்னா நம்ம என்ட்ரு பண்ண நம்பர் வந்து ஆக்சுவலாக தமிழில் கன்வெர்ட் ஆகிடும். 1 2 3 4 5 டைப் பண்ணுறோன்னா அந்த 1 2 3 4 கீழே டைப் ஆகாமல் 1க்கு பதிலாக கா, 2க்கு பதிலாக ஊ, 3க்கு பதிலாக சூ, அந்த மாதிரி தமிழ் எண்களாக கன்வெர்ட் ஆகி அது ஃபில் ஆகும். அதை நம்ம மாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம், அப்போது அது தமிழ்லேயே திரும்ப கன்வெர்ட் ஆகிடும். விர்ச்சுவல் கீபோர்டு யூஸ் பண்ணுவோம், தமிழ்லேயே கன்வெர்ட் ஆகிடும். இப்போது அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற ஒரு சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளான சொல்யூஷனாக தான் இருக்க போகுது. பட் அதை தாண்டி அந்த சிம்பிளான சொல்யூஷனை தாண்டி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். ஒரு சில புலம்பல்களும் இருக்க போகுது. இந்த வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த வீடியோட லென்த் இருக்க போகுது. ஸோ இதை பேர் பண்ணி கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். இந்த வீடியோக்கான உங்கள் நீடுக்கான சொல்யூஷனும் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் யூ லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் பாருங்கள். பாட்டமில் வாங்க, பாட்டமில் வந்து ரிக்வெஸ்ட் பாருங்கள். இது லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த அட்ரஸ் அப்டேட் கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் லோட் ஆகிட்டு இருக்குது அந்த டயத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வரும். லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணாலே இந்த வெப்சைட்டில் ப்ராப்ளம் வரும் ஒன்று. ஸோ ஆன்கோயிங் ப்ராசஸ் இது. அட்ரஸ் அப்டேட் ட்ரை பண்ண ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு டெலிட் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்திருக்கு, அப்படி இடையில கிராஸ் ஆகிட்டு போயிடுச்சு, லாக் அவுட் ஆகிட்டு திரும்ப லாகின் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வருதுன்னா திரும்ப நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு டுட்டோரியலுக்காக டெலீட் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ தைரியம் பாருங்கள். எத்தனை வாட்டி ப்ராப்ளம் வந்தாலும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அட்ரஸ் அப்டேட் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் ஆதார் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுறப்போ பிரச்சனை இல்லாமல் வந்துருச்சுன்னா பெரிய அதிசயம்தான். வந்துருச்சு பிரச்சனை, அதிசயம் நடக்கலை காய்ஸ். ஸோ திரும்ப கிளிக் பண்ணுங்கள், திரும்ப கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். விடாமல் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. அது எப்போ வருதோ வரட்டும், வந்துருச்சு, அவ்வளோதான். அவ்வளோ அற்புதமாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வெப்சைட்டை. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கான என்ட்ரிஸ் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய இதை ப்ளர் பண்ணி தான் காட்ட போகிறேன். ஸோ அதனால் இது தேவையில்லை. நமக்கு தேவையான கண்டென்ட் இந்த இருக்காது. ஸோ என்னோட டைப் பண்ணதுக்கப்புறம் கேர் ஆஃப் டைப் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்னோடய ஆதார் இல்லை, எனக்கு தெரிஞ்சவரோட ஆதார். ஸோ அவங்களோட கேர் ஆஃப் டைப் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட கேர் ஆஃப் தமிழ் பேர் வந்துச்சு. தமிழ் பேரில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை அழிச்சிட்டு தமிழில் டைப் பண்ண தெரிஞ்சா டைப் பண்ணுங்கள். இல்லாட்டி கூகுள் ட்ரான்ஸ்லேட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி டைப் பண்ணிடுங்க. இல்லாட்டி நான் விர்ச்சுவல் கீபோர்டு யூஸ் பண்ணி தமிழில் டைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் கரெக்டாக வந்திருக்கு, அதனால் அதை அப்படியே விட்டுடுறேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டிய முக்கியமான தலை இவர் தான். இப்போ இதில் வந்து நம்ம வந்து டோர் நம்பர் மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும். தெரு பேர் அதெல்லாம் எதுவும் என்ட்ரி பண்ணிடாதீங்க. டோர் நம்பர் என்ட்ரி பண்ணுறப்போ இப்போ சப்போஸ் 1 to 12/1 அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன், நீங்கள் வெளியே கிளிக் பண்ணுறேன்னா இங்கே 12/1 வராது. கா 1க்கு பதிலாக கா, ஊ 2க்கு பதிலாக ஊ, மறுபடியும் 1க்கு பதிலாக காண்டு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். பட் வெளியில் கிளிக் பண்ணோன்னா திரும்ப அதுவும் மாறிக்கிடும். ஸோ இதுதான் இதில் உள்ள பிரச்சனை. ஸோ இதை சால்வ் பண்ணணுன்னா நம்ம விர்ச்சுவல் கீபோர்டு யூஸ் பண்ணணும். ஸோ விர்ச்சுவல் கீபோர்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போய் விர்ச்சுவல் கீபோர்டை பார்த்தா இதை டிலீட் பண்ணிவிட்டு 1 2 பை டைப் பண்ணலான்னு பார்த்தா, அதாவது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இது, அதை டைப் பண்ணலான்னு பார்த்தா அது இருக்காது. ஃபார்வர்ட் ஸ்லாஷே எங்கே, பேக்வேர்ட் ஸ்லாஷ் தான் இருக்கும். எந்த கிற்கனுமே பேக்வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வெப் டிசைனர்ஸ் மட்டும் அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வெப்சைட்டை. ஸோ ஷிஃப்ட் இன்றைக்கி பார்த்தாலும் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கிடைக்காதுங்க.
ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்சுவல் கீபோர்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் / கிளிக் பண்ணிட்டு நம்பர் 1 டைப் பண்ணுறதுக்கு பார்ப்போம், அங்கே திரும்ப கன்வெர்ட் ஆகிடும். ஸோ விர்ச்சுவல் கீபோர்டு இங்கே யூஸ்லெஸ். விர்ச்சுவல் கீபோர்டு எப்போ யூஸ் ஆகும்னா, உங்கள் வீட்டு அட்ரஸ் ஒன்லி நம்பர் மட்டும் இருக்குது, 12 ஒரு நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை டெலீட் பண்ணிவிட்டு 12 வாட்டவர் எந்த சிம்பிளும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் நம்பர் மட்டும் இருக்கணும். அதை டைப் பண்ணிவிட்டு வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ மட்டும் விர்ச்சுவல் கீபோர்டு யூஸ் ஆகும். யார் வீட்டு நம்பர்லாம் எந்த வித சிம்பிளும் இல்லாமல் 0லேருந்து 9 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விர்ச்சுவல் கீபோர்டு யூஸ் ஆகும். மற்றபடி அது யூஸ்லெஸ். ஸோ மற்ற நம்பர் உள்ளவங்கள்லாம் எப்படி என்னோடய டூல் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய நம்பர் வந்து நான் டைப் பண்ண வேண்டிய நம்பர் இதுதான், டோர் நம்பர். ஸோ கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி மாறிடுது. இதை நான் இப்போ காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணேன்னாலும் பேஸ்ட் ஆகும், வெளியில் கிளிக் பண்ணால் போயிடும். எனக்கு ஃபார்வர்ட் / விர்ச்சுவல் கீபோர்டில் கிடைக்காது, அதனால் அதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் இந்த சிம்பிள் டூல். ஸோ இதை அங்கிட்டு மூவ் பண்ணுறேன், இவ்வளோ நேரம் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார் தான். ஸோ இந்த டூல் தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவையான நம்பரை டைப் பண்ணலான்னா இதில் வந்து ஏபிசிடின்னு வரலாம். உங்களுக்கு இன்னொன்று காட்ட மாட்டேன் ஆக்சுவலாக. இதில் வந்து ஏண்டு வருது அப்படின்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோன்னா ஏக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து வந்துடும். ஸோ உங்கள் ஏ டைப் பண்ணுறோன்னா அட்ரஸ் தானே, ஓகே சாரி, இங்கே வந்து 8A அப்படின்னு ஒரு வீட்டு அட்ரஸ் இருக்குது. அப்படி கிளிக் பண்ணால் 8க்கு பதிலாக ஆ வந்துடும், ஏக்கு பதிலாக ஆ வந்துடும். இதுதான் வீட்டு அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இப்போ தேவையான நம்பர் இதுதான் 803. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக 8Aங்கிறதே வச்சுக்குவோம். இதை டைப் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் கன்வெர்ட் அண்ட் காப்பி அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் வந்து கன்வெர்ட் ஆகி இங்கேயும் டைப் ஆகிடும், நம்ம கிளிப் போர்ட்லேயும் காப்பி ஆகிடும். அதனால் இங்கே கன்வெர்ட் அண்ட் காப்பி கிளிக் பண்ண உடனே நம்ம இங்கே வந்து டேரெக்டாக 8A இது இங்கிலீஷ்க்கு இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து ஜென்ரேட் ஆன டெலீட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது காப்பி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ இங்கே வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். அந்த அவுட்புட்டை காப்பி பண்ணி இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl+C இல்லை Ctrl+X கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணால் பூம், அவ்வளோதான். உங்களுக்கான சொல்யூஷன் இவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கான சொல்யூஷன் முடிஞ்சிச்சு. பட் இந்த சொல்யூஷன் எத்தனை நாளைக்கு யூஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ இது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதாங்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சொல்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறப்போ தெரியும். ஸோ நான் மற்ற ஃபீல்டை டைப் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ எனக்கு தேவையான நம்பர் இதுதான், அதனால் அதை டைப் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் அண்ட் காப்பி அண்ட் இங்கே வர்றேன், ரைட் கிளிக் பேஸ்ட், அவ்வளோதான். வெளியில் கிளிக் பண்ணேன்னா அது மாறாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இப்போ என்ன மாதிரி முட்டாள்தனமாக திரும்ப அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் என்ட்ரியில் கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணால் அந்த 8Aக்கான டெக்ஸ்ட்டு அங்கே வந்துடும், அவ்வளோதான். அதனால் ஃபஸ்ட்டு இதை ஃபில்லப் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு இங்கே வந்து நீங்கள் என்னத்தை பேஸ்ட் பண்ணணுமோ அதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ Ctrl+X கட் பண்ணிவிட்டேன், இங்கே Ctrl+V பேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். கரெக்டான நம்பர். ஓகே, தென் அதர் ஃபீல்டை டைப் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக டைப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கலாம். இந்த டூல் இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, யூஸ் அண்ட் த்ரூ தான். மற்ற எல்லாம் கண்டென்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தாட்டி வெரிஃபை பண்ணிங்க. முக்கியமாக இங்கே கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணிட்டாக்கா இந்த 803க்கான நம்பர் திரும்ப ரீஃபில் ஆகிடும், அவ்வளோதான். பர்ஃபெக்ட். ஸோ தென் ப்ளஸ் நெக்ஸ்ட். இது பிரச்சனை இல்லாமல் நெக்ஸ்ட் பேஜ் ப்ரிவியூ பேஜ் வந்துருச்சுன்னா அதிசயம் தான். யூஸ்வலாக வராது, பார்ப்போம் வருதாண்டு. வரலாட்டினா திரும்ப இதே ஸ்டெப்ஸை பண்ணிவிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். எப்போ இது வருதோ அது வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நினச்ச மாதிரியே நடந்துருச்சு கைஸ். அது ரிஃப்ரெஷ் ஆகி திரும்ப ஹோம் பேஜுக்கே வந்துச்சு. திரும்ப நான் அந்த ரெஸ்யூம் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ டைப் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்குது, அதிசயம்.
இதெல்லாம் பெரிய விஷயம். திரும்ப டைப் பண்ணலாம் அப்படியே இருக்கிறது முக்கியமாக அந்த டோர் நம்பர்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் என்னால் ஃபில் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ரிவியூ டிக் ஆகணும், அதுதான் நமக்கு முக்கியம். டிக் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ப்ரிவியூவில் நம்ம பார்க்கணும். டிக் ஆகிடுச்சு, நோ ப்ராப்ளம். வருதான்னு பார்ப்போம். ஆஹா, அற்புதம், அமேசிங், வந்துருச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பார்த்துருக்கீங்க, இது நியூ அட்ரஸில் வரும். நியூ அட்ரஸில் இதே நம்பர் இங்கே வருது பாருங்கள். இது ஆக்சுவலாக என்னென்னா இந்த நம்பர் இல்லை. நீங்கள் இந்த வெப்சைட்டில் கண்ட்ரோல் F கொடுத்து 803ன்னு தெரிஞ்சிங்கன்னா ரெண்டுமே வரும். பட் உங்களுக்கு வந்து இந்த 803யும் இந்த 803யும் ஒன்று கிடையாது. ஏன்னு கேட்டால் இது வந்து ASCII வேல்யூஸ், நார்மல் வேல்யூஸ். இது வந்து யூனிகோட் ஃபாண்ட். ஆக்சுவலாக யூனிகோட்னா அது வேறு டைப் ஆஃப் ஃபாண்ட்டு. லைக் தமிழ் எழுத்துக்கள்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இது வேறு ஒரு ஃபாண்ட்டு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டில் யூஸ் பண்ணுற ASCII வேல்யூஸில் க்ரியேட் ஆன நம்பர்ஸ் இல்லை இது. ஸோ அதனால் இது வந்து இங்கே ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து இந்த நம்பர் இல்லை. ஸோ இந்த ட்ரிக்கு வந்து எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆகும்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் தெரிகிற வரைக்கும் தான். சப்போஸ் ஒரு சில வருடங்கள் கழித்து இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுறீங்க, அப்போது வந்து உங்களுக்கு இந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக வேறு ஏதோ வருது, நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு போகாதீங்க, அது ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் விசுவல் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கன்டினியூ பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஃபர்தராக. ஸோ இதுதான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். நீங்கள் டைப் பண்ண நம்பர் வந்துருச்சு பர்ஃபெக்டாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு போயிடலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோதான் சொல்யூஷன். இதுக்கப்புறம் நீங்கள் ஹியர் பை வடவர் க்ளோஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ பேமெண்ட்டை நான் லைவாகவே பண்ணிடுறேன். Okay, we are unable to proceed due to an error generating acknowledgement slip. Please try again sometime. ஸோ கோ டு டேஷ்போர்ட். வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்துச்சு. இத்தனை பிரச்சனைகளை வச்சுட்டு 50 ரூபா மட்டும் கரெக்டாக எடுத்துடுறாங்க கைஸ். அது எப்படின்னு தெரில. ஸோ டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட், டெஸ்க்டாப்லேயே டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன் அக்னாலஜ்மெண்ட்டை. இந்த வந்துருச்சு. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டைப் பண்ண நம்பர் வந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே பிரிண்ட் ஆகி வந்துடும். இந்த டூல் வந்து உங்களுக்கு விண்டோஸ்க்கு மட்டும் இல்லை, நான் ஆண்ட்ராய்டுக்கும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த டூலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் இஃப் யூ ஆர் ட்ரைங் திஸ் ஆண்ட்ராய்டு, ரொம்ப தைரியமான மனசுள்ள ஆளாக இருக்கணும். ஆண்ட்ராய்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கேன். சேம் தான், ஜஸ்ட் சேம் யூஐ இருக்கும். ஆண்ட்ராய்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதில் இன்புட் ஃபீல்டு இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும், ஒரு அவுட்புட் ஃபீல்டு இருக்கும். ஜஸ்ட் உங்களோட வீட் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ஃபீல்டு வந்துடும். அதுலேயும் கிளிப்போர்டில் காப்பி ஆகிறப்பல பண்ணியிருக்கேன். ஸோ கண்டென்ட்டை நீங்கள் ஜஸ்ட்டு இன்புட்டை டைப் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌசரில் எந்த ப்ரௌசரில் போய் நீங்கள் அட்டாச் சேஞ்ச் பண்ணீங்களோ அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணால் அடிக்கடி வீடியோ போட மாட்டேன் நான். பை, பண்ணுறேன்னா பண்ணுங்கள். பை. அந்த